லோகோனா என்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வாட் இஸ் லோகோ? லோகோ அப்படின்னா ஒரு பிராண்டோடைய ரெப்ரசன்டேஷனோ இல்லை ஒரு கம்பெனியோடைய ரெப்ரசன்டேஷனோ, ஓகேங்களா, ஒரு லோகோ அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா ஒரு கம்பெனியோடைய பேரையோ இல்லை ஒரு கம்பெனியோடைய பிராண்டையோ வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோட் பண்ணுறதுக்கோ இல்லை விஷுவலாக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு லோகோ ஒன்று க்ரியேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதுதான் லோகோன்னு சொல்லுவாங்க. லோகோன்றது எதுக்காக தேவைப்படுதுன்னா, நீங்கள் வந்து என்ன சர்வீஸ் கொடுக்க போகிறீங்க ஒரு யூசருக்கு இல்லை ஒரு பிஸ்னஸ்க்கு, அப்படி இல்லைன்னா உங்களோட டார்கெட் ஆடியன்ஸுக்கு நீங்கள் என்ன வந்து அந்த பிராண்ட் மூலிமா பண்ண போகிறீங்க, அந்த பிஸ்னஸ் வந்து என்ன பண்ண போகுதுன்றத ரெப்ரசன்ட் பண்ணுற விதமாக தான் லோகோ க்ரியேட் பண்ணுவாங்க. அதில் 3 மேஜர் லோகோ கேட்டகரிஸ் இருக்குது. ஓகேங்களா, அதாவது என்னென்னா இமேஜஸ், வேர்ட்ஸ் அண்ட் காம்பினேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா இமேஜ், வேர்டு அண்டு இமேஜ் அண்ட் வேர்ட் காம்பினேஷன்ஸோடு இருக்குன்றது தான் அர்த்தம். ஓகேங்களா, ஸோ மூவிங் டு தி செகண்ட் ஸ்லைட். ஃபஸ்ட்டு, ஓகேங்களா, வாட் இஸ் லோகோ? லோகோனா என்னென்னா ஒரு எம்பலம் ஆர் விஷுவலி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி பிராண்ட். ஓகேங்களா, ஒரு பிராண்டோடைய ஐடென்டிக்கல் திங் தான் லோகோ. ஓகேங்களா, தேர் வாஸ் 2 மெயின் கேட்டகரி. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நேம் ஆர் இனிஷியல், அதை வச்சுன்னா ஒரு கம்பெனியோட லோகோவாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா போத் டெக்ஸ்ட் அண்ட் சிம்பிளோட இருக்கலாம். இதுதான் 2 கேட்டகரி. ஓகேங்களா, ஸோ இப்போது இதில் என்ன மாதிரியான டிசைன் டைப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 மேஜர் டைப்ஸ் ஆஃப் லோகோஸ் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கு ஓன் ஸ்ட்ரென்த் அண்ட் யூனிக்னஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, ஒரு 5 மெயின் கேட்டகரிஸ் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ அதில் ஈச் டைப் ஆஃப் லோகோ, ஓகேங்களா, டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் சோஷியல் மீடியா இருக்குது, பிஸ்னஸ் கார்டு இருக்குது, பேம்ப்ளெட், ப்ரௌசர்ஸ் இருக்குது, பிரிண்டிங் மீடியாஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இது எல்லாத்துக்கும் ஒரு டைப் ஆஃப் லோகோஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைப்ஸ் ஆஃப் லோகோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மேஜர் கேட்டகரி சொல்லியிருந்தேன். டிசைன் கேட்டகரி, அதில் வந்து பார்த்திங்கன்னா வேர்ட்மார்க், மோனோகிராம், காம்பினேஷன், பிராண்ட்மார்க் அண்ட் எம்பலம். ஸோ இந்த 5 கேட்டகரிஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி யூஸ்டு லோகோஸ். ஓகேங்களா, ஸோ இதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கேரக்டரைசேஷனோட இருக்கும். அது எல்லாத்தையும் நான் இப்போ சொல்கிறேன். ஓகேங்களா, வேர்ட்மார்க்னா நத்திங் பட் ஒரு கிளாசிக்கல் அண்ட் பியூர் ஃபார்ம் ஆஃப் லோகோ. அதாவது ஒரு வேர்டோடைய காம்பினேஷன்ஸை வச்சு ஒரு லோகோவை ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அது ஒன்லி பார்த்திங்கன்னா த டெக்ஸ்ட் ஒன்லி ட்ரீட்மெண்ட்டு, அதாவது டெக்ஸ்ட்டை மட்டுமே வச்சு நல்ல டிசைனை பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட எனர்ஜியை வந்து வேறு எதுலேயுமே போட வேணாம். ஜஸ்ட்டு எந்த மாதிரியான டைப்போகிராஃபி, அந்த மாதிரி ஃபாண்ட்டு, ஸ்பேஸு, அப்புறம் கலரு, கேரக்டரு, ஃபீச்சரு, அப்புறம் ஸ்பேஸிங் அண்ட் ஷேப்ஸ், இதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். பட் அந்த விஷுவலு, இல்லுஸ்ட்ரேஷனு, டைப்போகிராஃபி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேணாம். டைப்போகிராஃபியில் நீங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது டைப் ஃபேஸ்னால் எழுத்து அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அந்த வேர்டு அண்ட் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் ஃபாண்ட்ஸில் மட்டும் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஓகேங்களா, ஸோ இப்போ ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா கொக்கோகோலா, கூகுள், தி நியூயார்க் டைம்ஸு, இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் டெக்ஸ்ட்டை மட்டுமே வச்சு ப்ளே பண்ணியிருப்பாங்க அவங்களோட லோகோவை. ஓகேங்களா, ஸோ அவங்க வித்தவுட் இமேஜ் ஆர் வித்தவுட் இல்லுஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி தான் அது இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து வேர்ட்மார்க்ன்ற லோகோவுடைய டைப்பு. அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பேசிக்காக சொல்ல வருது அப்படின்னா, வெறும் டெக்ஸ்ட்டை மட்டும் வச்சு ஒரு லோகோடைய காம்பினேஷன் இருந்தால் அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா வேர்ட்மார்க் லோகோ. அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்குறோம். ஃப்ளெக்ஸ் பிக்சர், ரோட் லிங்க், அப்புறம் லெவினா, ஜீவ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சாம்பிள் எக்ஸாம்பிள் கூகுள் இருக்கு இல்லையா, அது. ஓகேங்களா, அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேமஸ் லோகோஸ் வந்து வெறும் இனிஷியல்ஸை வச்சு இருக்குது. ஓகேங்களா, ஓகே, ஸோ செகண்ட் போவோம். மோனோகிராம் லோகோனா நத்திங் பட், ஓகேங்களா, ஒரு கம்பெனியோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்கு பேர் வந்து மோனோகிராம்னு சொல்லலாம். சப்போஸ் அதுக்கு பேர் வந்து லெட்டர் மார்க்குன்னு சொல்லுவாங்க. லெட்டர் மார்க் ஆர் மோனோகிராம், இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் டைப் தான். ஓகேங்களா, இது என்னென்னா 1 to 4 லெட்டர்ஸு, மோஸ்ட்லி காமன் கம்பெனிஸ் இனிஷியல், ஃபஸ்ட் லெட்டர். ஓகேங்களா, இதாவது ஃபஸ்ட் லெட்டரோ அதோடைய ஃபஸ்ட் லெட்டர் எடுத்து அப்படியே ஒரு லோகோ மாதிரி டைப் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே
என்ன போடுவாங்கன்னா அந்த லோகோவோடைய நேம் போடுவாங்க. ஓகேங்களா? இதோடைய சாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது சம் சாம்பிள்ஸ் ஆஃப் மோனோகிராம். ஓகேங்களா? இது வந்து என்னென்னா ஒரு இனிஷியல் எடுத்துகிட்டு அதை நல்லா ப்ளே பண்ணி நல்லா ஒர்க் பண்ணி அந்த ஒரு எஃப் இப்போ ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த எஃப்ன்றது வந்து ரொம்ப சூப்பராக ஒரு ப்ளேஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுதான். ஸோ இது வந்து ஒரு வெர்டிக்கல் அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்கொயர் கைண்ட் ஆஃப் லோகோனா இது நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ரைட் டைப்போவை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான வேர்டிங்ஸு இந்த மாதிரி இமேஜ்லாம் நீங்கள் எதுவும் ஃபோக்கஸ் பண்ண வேணாம். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது எந்த மாதிரி டைப்போகிராஃபியை நீங்கள் எடுக்க போகிறீங்கன்றது தான் இதில் ஃபோக்கஸ் பண்ணணும். அது ஈஸியாகவும் இருக்கும் ரீட் பண்ணுறதுக்கு, ரொம்ப இன்வென்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஹெச்பிஓ அண்ட் மெக்டொனால்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லெட்டர் தான். ஓகேங்களா? ஒரு லெட்டரை வச்சு அவனுங்க சூப்பராக ப்ளே பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோனோகிராம் லோகோன்னு சொல்லுவாங்க. அடுத்து காம்பினேஷன் லோகோ. ஸோ காம்பினேஷன் லோகோனா போத் வேர்ட் மார்க் அண்ட் லெட்டர் மார்க் வித் தி சிம்பிள். ஓகேங்களா? ஆஃப்டன் கால்டு லோகோ மார்க். ஓகேங்களா? வாட் இஸ் மேக்ஸ் அப் அப்படின்னா இட்ஸ் அ காம்பினேஷன் லோகோ. ஓகேங்களா? மோஸ்ட் காமன் டைப் ஆஃப் லோகோ டிசைன். நீங்கள் நிறைய இடத்த பார்க்கலாம். இந்த ஒரு டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூகுள் வெப்சைட்டில் இருக்கிற ஃபேவிகான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா வித் ஐகான் ஆஸ் வெல் அஸ் நேமோட தான் இருக்கும். ஓகேங்களா? ரைட் சைடு, டாப்பு, பிலோ, கண்டென்ட்டு எங்கே வேணால் ப்ளேஸ் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு சிம்பிளே அவங்களோட பிராண்டாக ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி அவங்க ப்ரொமோஷன் பண்ணுவாங்க. சோஷியல் மீடியாவில் பண்ணுவாங்க, அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்ஸில் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் இந்த காம்பினேஷன் லோகோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அதோட சாம்பிள்ஸ் நம்ம பார்க்குறோம். கிரிட் லேப்ஸு, வேவ் பாரு, பிளேனிக்ஸு. இப்போ ஹாட் ஸ்டார் பார்த்திங்கன்னா அது ஒரு காம்பினேஷன் லோகோ தான். ஓகேங்களா? ஐபிஎல் பார்த்திங்கன்னா அது ஒரு காம்பினேஷன் லோகோ தான். ஓகேங்களா? லோகோனா இட்ஸ் ஒன் ஐகான் அண்ட் டெக்ஸ்ட் ஆர் வேர்டு, இது எல்லாத்தையும் சேர்ந்தது தான் காம்பினேஷன் லோகோ சொல்லுவாங்க. அதாவது மிக்ஸ்ட் டுகெதர். ஓகேங்களா? இது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் அந்த யூஸரை ஈஸியாக கனெக்ட் பண்ணுறதுக்கும் இது யூஸ் பண்ணுவாங்க. சாம்பிள் கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா அடிடாஸு, டாக்கோ பெல். ஓகேங்களா? இது மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அக்ராஸ்ட் மல்டிபிள் சேனல்ஸில் யூஸ் பண்ணிப்பாங்க. சேனல்ஸ்னால் நாட் ஒன்லி ஃபார் சோஷியல் மீடியாஸ், வெப்சைட்டு, அவங்களுடைய ப்ரொமோஷன் மெட்டீரியல்ஸு, அப்புறம் பிரிண்டிங் மெட்டீரியல்ஸு, புக்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இந்த லோகோஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் பிராண்ட்மார்க் லோகோ. ஸோ பிராண்ட்மார்க் லோகோ இஸ் ஸ்டாண்ட் அலோன் இமேஜ் ஆர் சிம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்லி பிக்சர் ரெப்ரசன்டேஷன், ஒன்லி பிக்சர் மட்டும்தான் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான அதாவது பிக்சர் வித் டெக்ஸ்ட் இல்லை, ஒன்லி வந்து பிக்சரல் ரெப்ரசன்டேஷன் மட்டும்தான். ஓகேங்களா? லைக் திங்க் ஆப்பிள். ஓகேங்களா? அந்த ஆப்பிளோடைய சிம்பிள் பார்த்திங்கன்னா ஒன்லி ஒரு ஆப்பிள் மட்டும்தான் இருக்கும். அதுக்கு கீழே ஆப்பிள் அந்த மாதிரிலாம் எதுவும் எழுதியிருக்க மாட்டாங்க. இது வந்து என்னென்னா ஜஸ்ட்டு அந்த பிக்சரை பார்த்தோன்னே இதுதான் அந்த கம்பெனின்ற ஒரு பிராண்டுக்குள்ளே அவங்க வந்துடுறாங்க. ஸோ புரியுதுங்களா? ஸோ ஒன்லி இது வந்து பார்த்திங்கன்னா பிராண்ட் மார்க் லோகோ. பிராண்ட் மார்க்னா ஒரே ஒரு பிக்சரல் ரெப்ரசன்டேஷன் மட்டும்தான் வச்சுருக்கும். ஓகேங்களா? வெறும் அப்ஸ்ட்ராக்ட் இமேஜ் மட்டும்தான் இருக்கும். இதுதான் வந்து ஈஸியாகவும் இருக்கும். இது ஈஸியாக கனெக்டும் ஆகும் யூசர் கூட. ஈஸியாக பார்த்த உடனே அட்ராக்ட் ஆகுவாங்க. ஈஸியாக அவங்களுக்கு வந்து ரெகக்னைஸ் பண்ணுவாங்க, இட்ஸ் அ பிராண்ட் ஆஃப் ஆப்பிள் அப்படி சொல்லிட்டு. ஓகேங்களா? சாம்பிள்ஸ் இங்கே பார்க்குறீங்க. ட்விட்டர். ஓகேங்களா? அப்புறம் ஆப்பிள் எனக்கு தெரிஞ்ச ஃபேமஸ் பிராண்ட் சொல்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்பக்ஸ் காஃபி. ஓகேங்களா? ஸ்டார்பக்ஸ் காஃபி. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸ் பிக்சரல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் லோகோ. இது வந்து பார்த்திங்கன்னா பிராண்ட் மார்க் லோகோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எம்பலம் லோகோ இட்ஸ் அ ஃபைனல் லோகோ டைப். எம்பலம்னா இட்ஸ் அ ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லோகோ. இதெல்லாம் எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 90s வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு லோகோ. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்ஜு, சீலு. இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சீல்ஸ்லாம் இருக்கும். பழைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா லோகோவை பிரிண்ட் பண்ணுறதுக்கெலாம் வந்து மிஷின்ஸ்லாம் கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, சீல் ரெடி பண்ணிப்பாங்க. ஒரு கம்பெனியோடைய எக்ஸாக்ட் லோகோவை சீலாக ரெடி பண்ணி அதை வந்து ஜஸ்ட் ப்ளேஸ் பண்ணால் போதும், அந்த லோகோ வந்துடும். அந்த பிரிட்டிஷ் காலத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் லோகோஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு பேர் வந்து எம்பலம் லோகோன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து
அடாப்ட் ஆகும். அண்ட் தென் காஸ்ட்லெஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்தது அந்த காலத்தில். ஓகேங்களா. அப்புறம் ஆஃப்டன் சம் மாடர்ன் வேர்ல்டுக்குள்ளே வரும்போது லைக் இந்த நம்ம சோஷியல் மீடியா அண்ட் பிஸ்னஸ் கார்டுக்குள்ளெலாம் கொண்டு வரும்போது அது ரொம்ப இதுவாக இருந்தது. எப்படி இருந்ததுன்னா நம்மளால் அது பர்டிகுலராக நல்லா யூஸ் பண்ணிக்க முடியல. ஓகேங்களா. ரொம்ப ஸ்ட்ரிங்க் ஆகுது. அந்த இதை வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வந்து நம்மளோட சோஷியல் மீடியாக்குள்ளேயோ இல்லை நம்மளோட டிஜிட்டல் ஃபார்மேட்டுக்கெலாம் கொண்டு வந்து யூஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எம்பலம் லோகோஸ் வந்து யாரும் அந்தளவுக்கு மோஸ்ட்லி பண்ணுறதில்ல. பட் பண்ண கம்பெனி சம் பிராண்ட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் இப்போது. ஸோ இந்த ஃபேமஸ் மோட்டார் கம்பெனி ஹார்லி டிவிட்சன், ஸோ இவங்களுடைய லோகோ, BMW, லம்போகினி, இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாம்பிள் ஆஃப் சம் கைண்ட் ஆஃப் எம்பலம் லோகோஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த லோகோஸ் டைப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் நான் கன்க்ளூட் பண்ணுறேன். டைப்ஸ் ஆஃப் லோகோஸ்: வேர்ட்மார்க், மோனோகிராம், காம்பினேஷன், பிராண்ட்மார்க் அண்ட் எம்பலம். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவான லோகோ டைப்ஸை பற்றி படிச்சிருக்கோம். மேற்படி இதை மாதிரி இன்னும் நிறையா டைப்ஸ் ஆஃப் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதை மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கற்றுக்கணுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.